எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்று சிம்ஸ் மருத்துவமனையில் கிராமப்புற சமூக மக்களுக்கு அத்தியாவசியமான மற்றும் முழுமையான மருத்துவ சேவைகளை வழங்கும் சிறந்த நோக்கத்தோடு முதல் முறையாக இந்த மருத்துவ பேருந்தை சிம்ஸ் ஹலோ டாக்டர் அங்கத்தின் கீழ் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்ற பெயரில் சிம்ஸ் மருத்துவமனை தொடங்க உள்ளது. இதற்கு தலைமை தாங்கி தொடங்க வந்துள்ள தமிழ்நாட்டின் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருவாளர் மா சுப்பிரமணியன் அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழிசை தங்கபாண்டியன் அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம்பி பிரபாகர் அவர்களையும் மற்றும் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களையும் எங்களுடைய எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இங்குள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி செய்தியாளர் பணியாளர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த சேவையை மக்களுக்கு கொண்டு சேருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மருத்துவ ஹெல்த் ஆன் வீல்ஸ் மருத்துவ பஸ்ஸில் இருப்பது ஒரு நோயாளியை பதிவு செய்தல், மருத்துவ ஆலோசனை மற்றும் நோய் கண்டறிதல், மேல் சிகிச்சை பரிந்துரை, டெலிகன்சல்டேஷன் மூலம் தொடர்பு கொள்ள முடிய வசதிகள் அனைத்தும் இருக்கிறது. இங்கு இசிஜி, எக்ஸ்ரே மற்றும் இரத்த பரிசோதனை, அதாவது ஸ்பாட் டெஸ்ட் என்று உடனே டயக்னோஸ் பண்ண முடியும். அதுமல்லாமல் பிசியோதெரப்பி, டயட்டீஷியன் சர்வீஸும் அவைலபிள் இருக்கிறது. இதில் நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வு அதிகம் கவனம் செலுத்தும் சிம்ஸ் ஹலோ டாக்டர் இங்கு வேக்சினையும், அதாவது தடுப்பூசி மருந்து வசதிகள் உள்ளது. இதன் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக சிம்ஸ் டாக்டர் மருத்துவ பேருந்து தொழிற்சாலைகள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கிராமப்புறங்களில் சென்று தேவையான மருத்துவ பரிசோதனை செய்து முகாம் நடத்த உள்ளார்கள். இது ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அவர்களுக்கு தேவையான சேவையை செய்ய வேண்டியது எங்களுடைய தலைவர் எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்தின் எண்ணம். அவருடைய தொலைநோக்கு பார்வை இன்று நினைவாகிறது என்று கூறிக்கொண்டு இங்கு வந்திருந்த அனைவரையும் வணக்கம் வணக்கம் என்று கூறி கைகூப்பி வணங்குகிறேன். நன்றி.